Hey guys, this is Praveen. How are you all? Hope everyone is doing good. எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு +2 எக்ஸாமினேஷனோட ரிசல்ட். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஹோப் எவ்ரி ஒன் வில் கெட் குட் மார்க்ஸ். த ஃபோர்மோஸ்ட் ரிக்வயர்மெண்ட் இஸ் நாளைக்கு ரிசல்ட் வந்தோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் காமர்ஸ் ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் எஸ்பெஷலி ஃபார் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் சயின்ஸ். ஸோ வந்த உடனே உன்னோட மார்க்ஸ் பேஸ் பண்ணி யூ ஹாவ் டு அப்ளை ஃபார் ஆல் த காலேஜஸ். எக்ஸாம்பிள், if you are a girl student அப்படின்னா எத்ராஜ், ஸ்டெல்லா மேரிஸ், குவின்ஸ் மேரிஸ் அண்ட் WCC அப்ளை பண்ணுங்க. if you're a boy, apply for Loyola, DG Vaishnav, Guru Nanak and whatever. And the name of the colleges, what I'm saying is, அதுதான் பொதுவாக எல்லாருமே நல்ல காலேஜ்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்ளை எல்லாத்துக்குமே பண்ணுங்கள். டோன்ட் கோ ஃபார் நேமுக்காக போகாதீங்க. விச் இஸ் த பெஸ்ட் இன்ஸ்டியூட் அப்படின்னா, டீச்சர்ஸ் பெரிய காலேஜ், பெரிய பிராண்டு அப்படிலாம் கிடையாது. நல்லா கற்றுத்தரணும், நல்லா புரியணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அது ஃபஸ்ட்டு ரிக்குவயர்மெண்ட். அது பெரிய காலேஜ், பெரிய பில்டிங்கு, சின்ன பில்டிங் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்மளுக்கு தேவை, நம்ம அங்கே போனால் அங்கே எல்லா சப்ஜெக்டும் எடுக்கணும், எல்லா சப்ஜெக்டும் எடுத்து நம்மளுக்கு புரியணும். அதுதான். நான் காலேஜுக்கு போகிறேன், எனக்கு எதுவுமே புரியல, நான் வீட்டுக்கு வந்துடுறேன், நான் பாஸ் ஆகிறேன், இது சரி கிடையாது. நான் காலேஜுக்கு போகணும், எனக்கு எல்லா சப்ஜெக்டும் புரியணும், நான் படிக்கணும், அதனால எனக்கு வேலை கிடைக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு ரிக்குவயர்மெண்ட். Then what you have to do is that selection of the colleges வந்துட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்காது. மார்க்ஸ் கம்மியாக வந்தது, என்னால் நல்லா கிடைக்காது, நல்ல காலேஜ் கிடைக்காது அப்படிலாம். எல்லா காலேஜும் நல்ல காலேஜ் தான். பட் ஒரு விஷயம் நல்லா பார்த்துங்க, அங்கே கற்றுத்தர டீச்சர்ஸ் சூப்பராக இருக்கணும். அந்த ஒரு விஷயம் வந்துட்டு வி ஷுட் நாட் அந்த ஒரு விஷயத்தில் வி ஷுட் நாட் பி வெரி மச் பிளாங்க்லாம். ரொம்ப தெளிவாக இருக்கணும். டீச்சர்ஸ் வேறு லெவலில் இருக்கணும். பெரிய காலேஜ் டீச்சர்ஸே இல்லை, வேஸ்ட்டு. சின்ன காலேஜ் செம்மையாக கற்றுறாங்க, சூப்பர். அதுதான். அதே மாதிரி பிகாமில் நிறைய இருக்குங்க. பிகாம், பேங்கிங், இன்சூரன்ஸ், இது அது நிறையவே இருக்குது. இந்த ரெண்டே பிகாம் எடுத்தால் தான் உனக்கு நல்ல வேல்யூ இருக்குது. அது வந்துட்டு ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு பிகாம் ஜென்ரல் எடுத்தீங்கன்னா உனக்கு எல்லாமே டச் ஆகும். என்னென்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், இன்கம் டேக்ஸு, காஸ்ட் அக்கௌண்டிங்கு, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு, அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே டச் ஆகிட்டு போவோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பிகாம் நீ வேறு பண்ணிட்ட, பேங்கிங், இன்சூரன்ஸ் அப்படின்னா யூ வில் கோ வெரி ஸ்பெசிஃபிக் விச் இஸ் தியரிட்டிக்கல், ஃபார் விச் நோ ஜாப் பெருசாக உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்காது. அதனால் ரெண்டு தான் சஜஷன். ஒன்று பிகாம் ஜென்ரல், இல்லாட்டி பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ANFன்னு அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ். இந்த ரெண்டு விஷயத்த பார்த்துக்கணும். ஸோ நான் BBA பண்ணலான்னா மை சஜஷன் இஸ் டோன்ட் டூ BBA. ரீசன் இஸ், BBA பண்ணால் MBA பண்ணணும். பட் MBAக்கெல்லாம் பெரிய வேல்யூ அப்படின்லாம் இல்லை. நான் என்னோடய பர்சனல் சஜஷன் சொல்கிறேன். MBAக்கெல்லாம் பெருசாலாம் வேல்யூ கிடையாது. அதுக்கு பதிலாக நீ BBA முடிச்சுட்டு வேலைக்கே போயிடலாம். ஸோ MBA முடிச்சுட்டு BBA முடிச்சுட்டு ரெண்டு பேருக்கும் சேலரி பார்த்தோன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் சேம். மேபி 2 to 5% or 5 to 10% அந்த சேலரி வேரியேஷன் இருக்கும். மற்றபடி MBAக்கெல்லாம் அன்டில் அன்லெஸ் நீ வந்துட்டு IIMல பண்ணினா அப்போ தான் வேல்யூ கண்டி. நீ இஃப் யூ ஆர் டூயிங் இன் நார்மல் காலேஜஸ் MBAலாம் பண்ணினா பெருசாலாம் உனக்கு வேல்யூ கிடையாது. அது ஒரு விஷயம். தென் ஸோ பிகாம் ஜென்ரல் பண்ணும், அக்கௌண்டிங் ஃபினான்ஸ் ஒண்டி எடுங்க, வேறு எதுவுமே எடுக்காதீங்க. BBA பண்ணாதீங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்து நான் BCA பண்ணுறேன் என்ன கேட்டிங்கன்னா அது குட் ஆப்ஷன் கிடையாது. ரீசன் என்னென்னா, நீ அக்கௌண்ட்ஸ் உள்ளே வந்துட்ட அப்படின்னா ஃபினான்ஸ் ஃபீல்டில் போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நீ BCA எடுத்துகிட்டு கம்ப்யூட்டர் ஃபீல்டில் போகிறது, அது உனக்கு கம்ப்யூட்டரில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது நல்லது. பட் எனக்கு தெரிஞ்சு அக்கௌண்டிங் நாலேஜ் ப்ளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துச்சுன்னா உனக்கு செம்ம வேல்யூ. வெறும் கம்ப்யூட்டராக போகிறோன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, வெறும் அக்கௌண்ட்ஸாக போகிறோன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. பட் அக்கௌண்ட்ஸ் வித் கம்ப்யூட்டர் போனால் அதுக்கு செம்ம வேல்யூ இன் மார்க்கெட். அது ஒரு விஷயம். அதனால் மை சஜஷன் இஸ் நாட் டு டூ BCA விச் இஸ் ராங் ஆப்ஷன். ஸோ பிகாம் ஜென்ரல் ஆர் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். எல்லாம் உங்களுக்கு என்னென்ன காலேஜிலலாம் க்ரைட்டேரியா இருக்கோ அந்த காலேஜுக்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நிறைய மார்க்ஸ் எடுத்துட்டிங்க, 570, 580 மேலே எடுத்திங்கன்னா CFA ஸ்காலர்ஷிப், எந்த காலேஜில் நல்ல காலேஜாக இருக்கணும், ஸ்காலர்ஷிப்பாக கொடுக்குறாங்கன்னா அங்கே போய் ஜாயின் பண்ணிவிடுங்க. அதுவும் நல்லது. ப்ளஸ் ரொம்ப கம்மியாக மார்க்ஸ் எடுத்தனா ஜஸ்ட் பாஸ் தான் இருக்கேன்னா உனக்கு கொடுக்குற ஒரே சஜஷன் வந்துட்டு, எந்த காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, எங்கே நல்லா கற்று தருவாங்க,
காசு கொடுத்து படிக்க போகிற. சப்போஸ் மார்க்ஸ் கம்மியாக இருந்தால் வேறு வழி இல்லை, நீ படிக்கணும், பிகாம் படிக்கணும். அதுக்குன்ட்டு நீ நார்மல் காலேஜில் படிச்சுட்டு திருப்பியும் ஒன்று ஏற்கனவே நீ படிக்கலைன்னு தெரியுது, பாஸ் ஆகிட்டேன்னு தெரியுது, நீ திருப்பியும் வந்துட்டு ஒரு நார்மலான காலேஜில் ஸ்ட்ரிக்ட் இல்லாத காலேஜில் போய் சேர்ந்தீங்கன்னா அது ஒன்று ரொம்ப பெரிய பிரச்சனை. திருப்பியும் நீ படிக்க மாட்டே, அதனால் உனக்கு வந்துட்டு ஃப்யூச்சர் இட் வில் கெட் ஸ்பாயில்டு. அதனால் நீ கம்மி மார்க் எடுத்துட்டீங்கன்னா எந்த காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, எங்கே நல்லா கற்று தருவாங்க, அட்லீஸ்ட் இந்த 3 இயர்ஸ் நீ நல்லா படிச்சுக்கோ. அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அட்வைஸ். எனக்கு என்னெல்லாம் whatever personally I felt, I am saying this is not so specific. இது வந்துட்டு நீ இப்படி தான் இருக்கணும்னு இல்லை, and this is what reality is. மார்க்கெட்டில் இதுதான் ரிக்குவயர்மெண்ட். உன்னோட மார்க்ஸ் எல்லாம் பெருசாக நீ +2ல் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தனால நீ பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறதில்ல, நீ கம்மியாக மார்க் எடுத்தனால உனக்கு வேலை கிடைக்காதும் இருக்க போகிறதில்ல. திஸ் இஸ் ஆல் லைக் ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்ஸ் தான். லைக் நிறைய இப்போ நல்லா படிச்சுட்டு வேலை கிடைக்காதையும் சில பேர் இருப்பாங்க, சில பேர் ஆவரேஜாக படிச்சிருப்பான், சூப்பராக இருப்பான், மேபி அவனோட ஸ்கில் செட்லாம் நல்லா இருந்திருக்கும். அதனால் மார்க்கு வந்துட்டு at the end of the day மார்க் கம்மியாச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. மார்க் இஸ் நாட் அ க்ரைட்டீரியா. மார்க்கு வச்சுலாம் ஒருத்தனை ஜட்ஜ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. மார்க் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் ஃபார் யூ, அவ்வளோதான். நீ மார்க்கு எடுக்கிறதுனால நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்காக ஒரு வே, அவ்வளோதான் கண்டி. பட் மார்க் வில் நாட் டிட்டர்மைன் யுவர் ஃபியூச்சர். தட்ஸ் இட் கைஸ், அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ரிசல்ட்ஸ், அண்ட் ஆல் த பெஸ்ட். கீப் ராக்கிங். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.